ஹல்லேலூயா. கிரேஸ் கவர்னன்ட் சர்ச்சின் சார்பாக உங்களை யாவரும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அசைவாடுகிற ஆவியானவரே, எங்களாக ஆளுகை செய்யுங்க ராஜா. தேங்க்யூ ஆவியானவரே. நீங்கள் இங்கே இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. இந்த கால வேலையில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஜீவன் உண்டு. நீங்கள் இருக்கிற இடத்துல சுகம் உண்டு ராஜா. ஓ சுகம் உண்டு, ஜீவன் உண்டு, பலன் உண்டு. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு தேவையான எல்லாமே உங்கள் பிரசனத்தில் உண்டு ராஜா. இந்த கால வேலையில் உண்மை நாங்கள் நேசிக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We prioritize you than everything else Lord. இந்த கால வேலையில் we want to declare that நீங்கள் தான் எங்களோட முதல் ப்ரியாரிட்டி ஆண்டவரே. உங்களுக்கு தான் முதலிடம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில். யூ ஆர் ஆர் எவ்ரிதிங். எங்களுக்கு எல்லாமா இருப்பவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. இந்த கால வேலையில் we love you Lord, we worship you. Thank you Lord. நாங்கள் நேசிக்கிறோம். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு, பாதத்தில் சொல்வோமாம். சுகம், எனக்கு தேவையான சுகம், பலனுண்டு, ஜீவனுண்டு, பாதத்தில் நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உம்மை மட்டுமே நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தேன் உம் பாதமே. இந்த கால வேளையில் அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தேன் உம் பாதமே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே. இந்த கால வேளையில் this is a cry of our heart Lord. உம்மை நேசிக்கிறோம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, எனது இயேசுவே. மரஷேகரபோ குரோதலமா ரேஷேக்கே மரதலபோ குரோ. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நேசிக்கிறோம் எங்கள் இயேசுவே. உம்மை உயர்த்து எனது இயேசுவே. உம்மை எல்லாம் நான் வேற யாரை நேசிப்ப ஆண்டவரே? உம்மை எல்லாம் எனக்கு ஒரு நேசர் இல்லையே ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உம்மை உயர்த்துகிறோம். எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற நேசர்
நேசர் எனக்கு உண்டு. எனக்காக யாவும் செய்கிற நேசர் எனக்கு உண்டு. என் நேசரின் மார்பில் நான் சாய்ந்திருப்பேன். இந்த கால வேளையில உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஷேபாராது நாமாக்கரா, நான் எதிர்பார்க்கிற அந்த காரியம் என் நேசரிடத்துல உண்டு. ஷேகமரா உங்க அரவணைக்கிற கரம் என சூழ்ந்திருப்பதற்காக நன்றி ராஜா. தாயை போல உங்க அரவணைக்கிற அன்பு, தாய் மறந்தாலும் மறவாத உங்க அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நல்ல ஆவியானவரே, இந்த அன்பின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ராஜா. நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது யாராலும் தடுக்க முடியாது ஆண்டவரே. அந்த கால வேளையில அப்பா, அந்த மத்தியில் எங்கள் மத்தியில் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்தது இந்த கால வேளையில எங்கள் மத்தியில் செய்வீராக ஆவியானவரை. ஷேக்கே மாரா துலாக்கரா. ஓ, எங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறவங்க பிரசனம், எங்களுக்கு பின்பாய் தைரியமாய் நிற்கிறவங்க பிரசனத்திற்காக நன்றி ராஜா. இந்த பிரசனம் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் இந்த கால வேளையில. தேங்க்யூ லார்ட். உங்க அன்பின் கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை நம்ம ஆராதிப்போம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து நம்மளை நடத்தின அந்த நல்ல ஆண்டவரை நாம் சேர்ந்து பாடி துதித்து ஆராதிப்போம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாள் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாள் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி. என்னை இதுவரைக்கும் நடத்தினரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி. இந்த கால வேளையில எல்லைகளை பெருக்குவார். ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி. விசுவாசத்தோடு உம் கரம் நீட்டி
ஆசீர்வதித்து என் எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன் நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதித்து நம்ம எல்லைகளை பெரிதாக்குவார். அந்த கால வேளையில யாபேசுடைய எல்லையை எப்படி தேவன் பெரிதாக்கினாரோ அதே போல் அந்த கால வேளையில நம்மளுடைய எல்லைகளை தேவன் பெரிதாக்குவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எந்த கவலையும் எந்த கஷ்டத்தையும் கூட்டாம நம்ம எல்லைகளை தேவன் நம்ம எல்லைகளை பெரிதாக்குவார். He will enlarge our territory. இப்ப இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நாம் பெருகி இருப்போம் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அதே நன்றி இதயத்தோடு இந்த பாடலை பாடி நாம் தேவன் ஆராதிப்போம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினான், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினான், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நம் இயேசு என் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடான
முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அந்த தகப்பனின் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு எனக்கு. என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். இயேசுவின் நாமத்தை, அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? எத்தனை முறை நாம் கடந்து வந்த பாதையில் நினைத்து பார்ப்போமா?
எத்தனை கரடான எத்தனை முரடான பாதைகள். நம்ம தோளில் சுமந்த நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை தோளில் சுமந்த அனுபவங்கள் உங்களுக்கு நினைத்து பார்க்குறீங்க. அவங்க அழும் போது தோளில் தூக்கி சுமந்து கொள்ளுகிறீங்க. விழுந்த போது தோளில் தூக்கி சுமந்து கொள்ளுகிறோம் அல்லவா? அந்த கால வேலையில் ஒரு வேளை நம்ம அப்படியான சூழல் இருப்போமானால் தோளில் தூக்கி சுமக்கிற தகப்பன் நமக்கு உண்டு. தேங்க்யூ லார்ட். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த உங்க அன்பை, அவர் அன்பை மறப்பேனோ? என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குதே என்னை. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அப்பா உங்க கிருபை தாங்குதே. என் இயேசு நல்லவர், அவர் நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு பெரியவர். கடைசியாய் என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம். அவர் நாமம் உயர்த்துவேன் என் வாழ்க்கையில. அவரின் நேசம் எனது இன்பம். அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர். என் இயேசு வல்லவர். என் இயேசு பெரியவர். என் இயேசு பரிசுத்தர். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் இயேசு நல்லவர். நீங்க நல்லவர் ஆண்டவரே.
பரிசுத்த. தேங்க்யூ லார்ட். என் இயேசு எனக்கு நல்லவர் அப்பா. என் இயேசு எனக்கு வல்லவராக இருக்கிறீங்க. என் இயேசு எனக்கு பெரியவர் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். I personalize you, Lord. You are my personal savior, Lord. நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. இந்த கால வேளையில் எங்கள் கரம் பிடித்த நாள் ஆண்டவரே. ஒரு வேளை தேவன் உங்கள் கரத்தை எப்போ பிடித்தாரோ, வாலிப வயதில் இருக்கலாம், சிறு வயதில் இருக்கலாம், முதிர் வயதிலையும் இருக்கலாம், அந்த கரம் பிடித்த நாள் முதல் கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லையே. நீங்கள் அறியாத நாட்களில் உங்களை அவர் கைவிடலையே. நீங்கள் அவரை தெய்வம் என்று அறியாத நாட்கள் உங்கள் மேலே கண்ணும் கருத்துமா இருந்து உங்களை நடத்தின நல்ல இயேசு அவர். ஆமென். ஹல்லேலூயா. என் கரம் பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லையே. தேங்க்யூ லார்ட். அவர் நேசம் எனது பிரியமாக இருக்கு ஆண்டவரே. உங்கள் நேசம் எனது பிரியம் ஆண்டவரே. யோர் ப்ரெசன்ஸ் இஸ் மை லார்ட், இஸ் மை ப்ரையாரிட்டி. அப்போ யோர் ப்ரெசன்ஸ் என்னோட பிரியமாக இருக்கு அப்போ அந்த கால வேளையில். தேங்க்யூ டாடி. லெட் திஸ் ப்ரெசன்ஸ் மேனிஃபெஸ்ட் த்ரூ அவுட் திஸ் வீக். எங்கள் வாழ்க்கையில் இந்த நேசத்தின் பிரசனம், இந்த அன்பின் பிரசனம் எங்களை வழி நடத்திட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கனமாகி உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். Hallelujah. Thank you, Lord. Amen. Hallelujah. Let's all open our mouths for 2 minutes. 2 நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே துதிங்க. துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவராகவே இருக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் மாறாம ஆண்டவரே நல்லவராகவே இருந்து நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you for your goodness this morning, Lord. Thank you for your faithfulness this morning, Lord. Just thank Him. The Bible says, enter His courts with thanksgiving in your heart. Oh, நன்றி செலுத்த ஆரம்பி. நன்றி ஆண்டவரே, நான் நன்றி ஆண்டவரே, நான் சாகாம பிழைத்து இருக்கிறேனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை பாதுகாத்து இருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழிநடத்து கொண்டு வந்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை கைவிடாம காத்து கொண்டீங்களே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் டே. தேங்க்யூ ஃபார் திஸ் நியூ டே லார்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் மர்சிஸ் திஸ் மார்னிங். தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேஸ் திஸ் மார்னிங் லார்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் குட்னஸ் திஸ் மார்னிங் லார்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் திஸ் மார்னிங் லார்ட். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் வேர்ட். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் ப்ரொடெக்ஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரொவிஷன். Oh, we thank you, Lord. We thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord, for choosing us, our God, this morning. Thank you for giving us this new day. Thank you for this blessed day, Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, அப்பா உம்மை உயர்த்த, உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே. உங்களுடைய மேன்மைகளை எண்ணி ஆண்டவரே நாங்கள் மேன்மை பாராட்ட, சிலுவையை மேன்மை பாராட்ட, ஆலை நாமத்தை எங்க வாழ்க்கையில உயர்த்த, ரகலா தலா ரபா பா 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 ரெக்ரி ஹாந்தல ரோமோ ஷேக்ரே ரக்லோ ஹாந்தனமோ ஷேக்ரா. ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஆர்ட் உருவாக்குங்க. ரக்லேக்ல ஹோந்தலமோ. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி தகப்பு, நன்றி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். We worship you, we thank you, we praise you, Lord. We worship you, we enter into your courts with thanksgiving in our heart, with thanksgiving and praise. Oh, with thanksgiving
thanksgiving and praise, Lord. We worship you this morning. We exalt your name this morning. Let your name be lifted high. Let your name be lifted high this morning, O Lord. Above our problems, above our disappointments, above our hurt and pain. Let your name be lifted high this morning. உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைகளுக்கு மேலாக உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களுக்கு மேலாக உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Let your name be exalted high above anything and everything in our life, oh Father God, this morning. We thank you for the name of Jesus. We thank you for your son Jesus Christ, oh Father. We thank you for your son Jesus Christ. We thank you for the Holy Spirit, Appa. We thank you for the Holy Spirit, Daddy. Thank you, oh hallelujah. Thank you, Abba Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. We surrender ourselves. We give ourselves this morning. Speak to us. Renew us. Strengthen us. Transform us. Lift us up. Hallelujah. Strengthen us this morning through your word. Send your word. Hallelujah, oh Father. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Let's all do our Bible confession. Let's all lift up. Let's all take our Bibles in our hand. Lift it up high. Amen. Uyarthunga. When you lift the Bible, it's a prophetical sign. You're telling that the word of God is higher than anything in your life. Amen. I'll let it take its place. Amen. Amen. I believe the Holy Bible is the perfect word of God. I am what it says I am. I have what it says I have. And I can do what it says I can do. Today, as I learn the word of God here in my spiritual family, I am blessed, healed, and anointed for a holy and a victorious living. I will never again be the same. In Jesus' name, amen. Hallelujah. 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 Amen. Amen. We greet you all in the most precious name of our Lord and Savior Jesus Christ. ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். How many of you are happy this morning? எத்தனை பேர் இந்த காலவேளை சந்தோஷமா இருக்கீங்க? Psalmist says, in 122, Psalmist says, I was glad when they said, let us go unto the house of the Lord. சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று. Amen. Hallelujah. Such a good thing to be in the house of the Lord this morning. தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். Because God has sustained us today. He sustained us last night, protected us last night, so that we were able to see this new morning. கடந்த இரவு தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டதனால, அவர் நம்மை காத்து கொண்டதனால இந்த காலவேளை நாம் பார்க்க முடிந்தது. Psalmist says in Psalms 3:5, he says, I lay down and slept, but God, you woke me up. சங்கீதக்காரன் 3வது சங்கீதத்தில் 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் படுத்து உறங்கினேன் விழித்துக் கொண்டேன், என் தேவன் என்னை கர்த்தர் என்னை காத்து கொண்டார். I lay down and slept and woke up again because God sustained me. நான் படுத்து உறங்கினேன், நான் விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை காத்து கொண்டார். Immediately the other verse says, I will not fear even 10,000s of people. உடனடியாக அடுத்த வசனம் சொல்றது 10,000 பேர் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று. If God has brought you into this new day, which means no matter what comes this day, He will protect you and He will give you the strength to overcome those things. புதிய நாளுக்குள்ள தேவன் நம்ம நடத்திருப்பார் என்றால் இந்த நாளுக்குரிய காரியங்கள் என்ன நடந்தாலும் இந்த நாளுக்குரிய பலத்தினால தேவன் நம்மை நடத்துகிறார். Amen. Hallelujah. Hallelujah. I will not be afraid of 10,000s of people who have set themselves against me all around now. எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன். Why? Because God is the one who sustains me. ஏன் என்னை கர்த்தர் என்னை காக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். Hallelujah. Amen. Amen. Hallelujah. Today we are going to look into a very, very powerful and profound topic. இன்றும் கூட ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஒரு முக்கியமான செய்தி நாம் பார்க்க போகிறோம். Today's topic will be named as manifesting spiritual realities. ஆவிக்குரிய உலகத்தின் காரியங்களை நம்மளுடைய உலகத்தின் வாழ்க்கையில அது எப்படியாய் பகிரங்கமாய் மகிமைப்படுத்துவது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய உண்மைகளை எப்படி நம்ம வாழ்க்கையில
அதை சாத்தியமாக்கி சாத்தியமாக்குவது. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. How many of you strongly believe that whatever you need for this life, physically or spiritually, is already provided? How many of you believe it? ஆமென். உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியமும், ஆவிக்குரிய காரியங்களும் உலகத்தின் காரியமும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று என்று எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe it's already given? ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டாயிற்று. It can be a 1 cent or 1 billion. அது ஒரு சென்டா இருக்கலாம், ஒரு பில்லியன் டாலர்ஸா இருக்கலாம். ஆனா தேவன் நமக்கு அதை ஏற்கனவே The தந்திருக்கிறார். truth is he's already given it to us. உண்மை Amen. என்னவென்றால் தேவன் நமக்கு அதை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். Because in the 2 Peter chapter 1 verse 3 says, இரண்டாவது பேதுரு 1:3 God has given us everything pertaining to life and godliness. 3 or 5 பாருங்க. 3. Amen. As is divine. See, let's all do some reasoning today, you know. Let's all have some common sense this morning and reason God's word this morning. Amen. Amen. As Bible says, as his divine power has given to us some things that pertain to life and godliness. All things. Amen. You need to be. Amen. As his divine power has given us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by the glory and virtue. Amen. ஆமென். தமிழ் எப்படி வருது இது? தமிழ் ஒத்து வாசிங்க பார்க்கலாம். நம்மை அழைத்தவரை அறிந்த அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் நல்லா கவனிங்க. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் இன்றி தந்தருளினதும் கொடுத்ததும் இல்லாம இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Amen. என்ன சொல்றாருன்னா, what Bible says here, whatever your need is, உங்க தேவைகள் என்னவா இருந்தாலும் சரி, amen, whatever your children need are, உங்க பிள்ளைகளோட தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி, for this life and godliness, இந்த பூலோக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் God's power has given everything, all things to us. தேவ வல்லமையானது யாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளிக்கிறது. Amen. You got to settle this truth this morning. இந்த சத்தியத்தின் மேல நாம் நிலைத்து நிற்க வேண்டும். When you ask a thing to God, நீங்க தேவனிடத்துல ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, now he's not going to scratch his head and say, oh, how I'm going to do this, give this. No. ஐயோ என் பிள்ளை இதை கேட்குது, நான் இதை எப்படி செய்ய போகிறேன், நான் எப்படி அதை நிறைவேற்ற போகிறேன் என்று தேவன் குழப்பம் அடைவதில்லை. The truth is, even before you ask God, that thing has already been provided. உண்மை என்னவென்றால், நீங்க தேவனிடத்துல அந்த காரியத்தை கேட்பதற்கு முன்பாகவே அது உங்களுக்கு அவர் தந்தருளியிருக்கிறார். That's why he is God. Amen. ஆகையால் தான் அவர் தேவனா இருக்கிறார். So don't worry about your future, don't worry about your life, don't worry about tomorrow, don't worry about what's going to happen next month, don't worry about, no. உங்க எதிர்காலத்தை குறித்தோ, உங்க அடுத்த மாதமோ அடுத்த நாள் என்ன நடக்க போகுது என்ற காரியங்களை குறித்து வருத்தப்படாமல் இருங்கள். Let's all say, God has given everything to me. தேவன் எனக்கு எல்லாவற்றையும் தந்தருளியிருக்கிறார். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. He's given everything. தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். Amen. Amen. So he's given everything to you. உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். You may ask, even the pastor, you are telling God has given everything to me, but I don't see anything here. பாஸ்டர், எனக்கு எல்லாமே தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள், என் வாழ்க்கையில அதை பார்க்க முடியல என்று நீங்கள் சொல்லலாம். But the truth is, உண்மை என்னவென்றால், what God has given you is in the spirit realm. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியமும் இப்பொழுது ஆவிக்குரிய உலகத்துல இருக்கு. Because in the book of Ephesians 1:3 says, God has blessed us with all blessings, who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ.
அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Now you have a need. உங்களுக்கு இப்போ ஒரு தேவை இருக்கிறது. But that need has been already provided in the spirit realm. அந்த தேவை ஆவிக்குரிய உலகத்துல ஏற்கனவே தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுத்து வைத்திருக்கிறார். Everything that you need for your life and godliness, உங்க வாழ்க்கைக்கும் உங்க தேவ பக்தியின் விருத்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் it's been given, already given, ஏற்கனவே அது கொடுத்து தேவன் கொடுத்திருக்கிறார். and it is in the spirit realm. Hallelujah. அது ஆவிக்குரிய மண்டலத்துல ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறது. How many of you know that we are living in two worlds? எத்தனை பேருக்கு தெரியும் நாம் ரெண்டு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று? Amen. Hallelujah. Hallelujah. Because Jesus said, even though you live in this world, you don't belong to this world. You are from a different world. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, ஏனென்றால் நீங்க வேறு உலகத்தை சார்ந்தவர்கள் என்று. So we have two worlds. நமக்கு ரெண்டு உலகம் இருக்கிறது. As you see the physical world, நீங்க இந்த பூமிக்குரிய உலகத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நிஜமாய் பார்க்கிறீர்களோ, same there is another world called spirit world, spiritual world. அதே அளவுக்கு உண்மையானதுதான் ஆவிக்குரிய உலகமும். As I said, the spiritual world is much more real than the physical world what you are saying. போல இந்த பூமிக்குரிய மாம்சத்துக்குரிய இந்த வாழ்க்கையை விட ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் நிஜமானதாய் உண்மையானதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When you master the art of seeing the invisible world, காணக்கூடாத உலகத்தை பார்க்கிற திறமையை பார்க்கிற வல்லமை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், அதுல நீங்க பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த invisible world இருக்கிற காரியங்களை நீங்கள் when you master the heart of the seeing the invisible world things there, nothing in your life will be impossible for you. Amen. காணக்கூடாத உலகத்தின் காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்களா இருப்போம் என்றால் நம்ம வாழ்க்கையில அசாத்தியங்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை. Amen. Amen. Hallelujah. 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 All kingdom resources are first spiritual. தேவ ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கப்படுகிற எல்லா ரிசோர்ஸும் எல்லா காரியமும் முதலாவது அது ஆவிக்குரிய காரியங்களா இருக்கிறது. Then it is physical. அதுக்கு பிறகு அது மாம்சத்துக்குரிய காரியங்களாய் மாறும். Amen. Everything that you are involved is first spiritual. நீங்க ஈடுபடுகிற எல்லாமே முதல்ல ஆவிக்குரிய காரியங்கள். Then it is physical. அதுக்கு பிறகு உலகத்தின் காரியங்கள். Hallelujah. Hallelujah. Your prosperity is first spiritual. உங்களுடைய செழிப்பு என்பது முதல்ல ஆவிக்குரியதுதான். Your health is first spiritual. உங்க சுகம் என்பது முதல்ல ஆவிக்குரிய சுகம். Your anointing is first spiritual. உங்க அபிஷேகம் என்பது முதலாவது ஆவிக்குரிய அபிஷேகம் தான். Your power, your success, your victory, anything related to your life is first spiritual. உங்க வல்லமை, உங்க ஜெயம், உங்களுடைய வெற்றி எல்லாமே முதல்ல ஆவிக்குரிய காரியம் தான். Then it is physical. அதை தொடர்ந்து தான் மாம்சத்துக்குரிய காரியம். So you need to be so clever and smart enough to transfer, to convert spiritual reality into physical reality. ஆகையால் தான் ஆவிக்குரிய உண்மைகளை நாம் இந்த உலகத்தின் உண்மைகளாய் மாற்றிக்கொள்வதில் நாம் தேர்ச்சி பெற்றவர்களா இருக்க வேண்டும். Amen. Amen. Are you getting my point? Hallelujah. So whatever you need is first what? It is first. It's available. Where it's available? In spirit realm. நமக்கு தேவையான எல்லா காரியமும் முதலாவதாக ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறது. It is already been provided there. தேவனால் நமக்கு ஏற்கனவே அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now it is up to you and me to transfer those spirit reality into the physical reality. அந்த ஆவிக்குரிய உண்மைகளை மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய உண்மைகளாய் மாற்றிக்கொள்வது அது உங்க கையிலும் என் கையிலும் தான் இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. That $1 million that you are looking for, நாம் காத்து கொண்டிருக்கிற எதிர்பார்க்கிற அந்த $1 million தேவை, that health that you are looking for, நாம் எதிர்பார்க்கிற அந்த சுகத்தின் தேவை, that success that you are looking for, அந்த வெற்றியின் தேவை, amen, that peace, that joy, that happiness that you are looking for, நாம் எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், it has been already made available in the spirit realm. தேவனால ஏற்கனவே நமக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகத்துல தேவன் அதை கொடுத்து வைத்திருக்கிறார். So we need to understand these things. These are the things we need to understand. நாம் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். When you don't understand these things, நாம் இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் we get
so frustrated, we get so distressed, we get so oppressed, and we are so, things go, in a different way. அநேக குழப்பங்களுக்கும் அநேக விதமான வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் நாம் அதை குறித்தான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள நாம் போய் விடுகிறோம். Let's all say, everything that I need is made available in the spiritual. It is there. எனக்கு தேவையான எல்லாமே ஆவிக்குரிய உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. 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 Amen. So now the question is, everything is being provided for you, but now the question is, but I don't see in my physical life. Why is that? எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் ஏன் என்னுடைய உலகத்தின் வாழ்க்கையில் இதை பார்க்க முடியல என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். According to 1 Peter 3:5 it says everything has been given to you. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி எல்லாமே தேவன் தந்தருளிருக்கிறார் என்று. 1 2 Peter அது வாஸ்தது 1:3 1 Amen. 1:5 it says his power is given anything for you. It's your provision, your success, your victory, your health, your peace, your joy, your overcoming ability, conquering, everything has been given to you. Amen. இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. But where it is first? ஆனால் அவர் எங்க அதை முதலாவது தந்திருக்கிறார்? It is in the spirit realm. அது ஆவிக்குரிய உலகத்துல. Amen. Amen. Hallelujah. 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 Now you have to bring that spiritual reality into physical reality. நாம் தான் இந்த ஆவிக்குரிய உண்மையை நாம் இப்பொழுது உலகத்துக்குள்ளாய் அந்த வாழ்க்கைக்குள்ளாய் அது உண்மையாய் மாக்க வேண்டும். Amen. Hallelujah. Amen. Hallelujah. Now how do I bring those spiritual reality into physical reality? ஆவிக்குரிய உண்மைகளை நாம் உலகத்தின் உண்மைகளா நான் எப்படி மாற்றிக்கொள்வது, அதை எப்படி மாற்ற போகிறேன்? There are certain keys given by God to us. தேவனால நமக்கு சில விதமான கீஸ் அவர் நமக்கு தந்திருக்கிறார். We need to use those keys to transfer that thing which has been given to you in spirit realm to bring it into physical realm. அந்த கீஸை நாம் யூஸ் பண்ணி தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை அந்த உண்மைகளை நம்மளோட மாம்சத்தின் உண்மைகளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். The problem that you are going through today is already for the problem that you are going through today, the solution for that problem has been already given. நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பிரச்சனைக்கு தீர்வானது ஏற்கனவே தேவன் தந்திருக்கிறார். How many of you happy about that one? Amen. அந்த தீர்வுக்காக எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Is already the solution has been already be provided. கடந்து போகிற பிரச்சனைக்கு தீர்வை தேவன் ஏற்கனவே தந்து வைத்திருக்கிறார். Where it is? ஆனா அந்த தீர்வு இப்ப எங்க இருக்குது? Spirit realm. ஆவிக்குரிய உலகத்துல. Amen. Amen. Hallelujah. Hallelujah. It's in the spirit realm. அது ஆவிக்குரிய உலகத்துல இருக்கு. Spirit realm. ஆவிக்குரிய உலகத்துல. Spirit realmல இருக்குது. Amen. So you got to transfer ஆவிக்குரிய உலகத்திலிருந்து into the physical realm. நாம் இந்த ஜீவனுக்குரிய உலகத்திற்கு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். Hallelujah. Amen. Hallelujah. Amen. Amen. Hallelujah. See, there is always two parts. எப்போதுமே ரெண்டு காரியங்கள் இருக்கு. As I said, there is a role that you got to play. நமக்கு நாம் ரெண்டு விதமான பங்கை நாம் வகிக்க வேண்டும். It is called participatory role. நாமும் பங்கெடுத்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். Even salvation. ரட்சிப்பும் அப்படிதான். Salvation is free. ரட்சிப்பு தேவனால இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. Amen. Even though it's been given to you, அது இலவசமா நமக்கு கொடுக்கப்பட்டாலும், but you got to take it to enjoy the benefit of salvation. நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Amen. Amen. Because Bible says by grace you have been saved through faith. Amen. கிருபையினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. So grace is God's part. கிருபை தேவனுடைய பங்கு. Faith is your part. விசுவாசம் உங்களுடைய பங்கு. Even though I give it to you like this, கிருபையினால தேவன் நமக்கு தந்திருப்பார்.
but you need faith to take it. Amen. விசுவாசத்தின் நிமித்தம் தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். So that's what I'm trying to say. Even though everything has been provided in the spirit realm, everything that you need is been provided in the spirit realm. நமக்கு தேவை, நம்ம ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாமே ஆவிக்குரிய உலகத்துல தேவன் நமக்கு தந்தருளிக்கிறார். But you have to make up your mind. Amen. Do some homework. Amen. To bring those spiritual reality into your physical reality. அந்த ஆவிக்குரிய உண்மைகளை உலகத்துக்குரிய உண்மைகளாய் மாற்றிக் கொள்வதற்கு நாம் தான் ஒரு பங்கை வகிக்க வேண்டும். Hallelujah. Amen. Hallelujah. 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 First key. முதலாவது கீ. What is the first key to transfer spiritual reality into physical reality? ஆவிக்குரிய உண்மையை உலகத்துக்குரிய உண்மையாய் மாற்றிக் கொள்வதற்கு முதல் பயன்படுத்துகிற கீ light. வெளிச்சம். Say light. Light. Light means knowledge. வெளிச்சம் என்றால் அறிவு. Amen. 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 You shall know the truth, and the truth shall set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தின் அறிவு உங்களை விடுதலையாக்கும். John 8:32. John 8:32 says, "You shall know the truth, and the truth shall set you free." Amen. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தின் அறிவு உங்களை There are விடுதலையாக்கும். two components in this verse. இந்த வசனத்துல ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ரெண்டு காம்பனன்ட் இருக்கு இந்த வசனத்துல. ஒன்னு, சத்தியத்தை அறிவீர்கள். You shall know the truth. இது யார் வேலை? இது யாருடைய வேலை? இது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. This is our part. So you make some, you do some homework, you are involved in it, you do some work to know. Amen. சத்தியத்தை அறிவதற்காக நாம் சில பிரயாசங்களை எடுக்கிறோம். அது நம்மளுடைய பங்கு. இது யார் whose responsibility is this? I'll take little slowly, So I make sure that we get something, amen, this morning, So whose responsibility it is to know the truth? Yeah, it's your responsibility. You got to open the book, you got to go search for it. You got to take some initiative to know the truth, amen. சத்தியத்தை அறியும்படியாய் நாம் தான் பிரயாசப்பட வேண்டும், நாம் தான் முயற்சி பண்ண வேண்டும். வேதத்தை படிப்பதோ இல்ல மற்ற காரியங்களை குறித்து நாம் விதத்துல நம் தேவ வார்த்தையில் அறிந்து கொள்வது. You shall know the truth, and the truth shall set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தின் அறிவு உங்களை விடுதலையாக்கும். Set you free, whose work is it? நம்மளை விடுதலையாக்குகிறது யாரோட பொறுப்பு? யாரோட வேலை? தேவனுடைய வேலை. So if you know the truth, amen. அப்படி என்றால் நீங்கள் சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள் என்றால், when you know the truth, hallelujah. சத்தியத்தை அறியும் பொழுது, when you make some work, when you do some homework, when you take some initiatives to know the truth, hallelujah. சத்தியத்தை அறியும்படி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் பிரயாசத்திற்கும், when you know and settle there, அப்படியாய் செய்து தேவ வசனத்தின் தேவ அறிவை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், that's what I'm trying to say. You need to settle this truth that this power has been given. 2 Peter 1:3 is power has been given to me, all things pertain to life and godliness. இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும் அவர் எனக்கு தந்தருளிக்கிறார் என்ற இந்த சத்தியத்தை நாம் நிலைத்து நிற்க வேண்டும். So from here Holy Spirit is telling you everything, my friend, everything you need is already been given by God to you. இந்த வசனத்தின்படி ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம், என் நண்பனே, உனக்கான காரியம் எல்லாவற்றையும் தேவன் உனக்கு தந்து வைத்திருக்கிறார். Settle it. Hallelujah. அதை நீ உண்மை என்று நம்பி அதில நிலைத்து நில்லு. Amen. Then what happens? அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? The moment you settle and know and settle on it, தேவன் எனக்கு எல்லாவற்றும் தந்தருளிக்கிறார் என்று இந்த உண்மையில நிலைத்து நிற்கும் பொழுது, and the truth will set you free. இந்த அறிவானது இப்பொழுது என்னை விடுதலையாக்குகிறது. Amen. Amen. Hallelujah. First key, light, knowledge. முதல் திறவுகோல் வெளிச்சம், தேவனை குறித்தான அறிவு. You need to know what has been given to you. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தான அறிவு. Amen. Hallelujah. Hallelujah. Knowledge about your resources available in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த அறிவு. கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ
அதை நீங்க அறிய வேண்டும். ஆமென். Hallelujah. You need to have the knowledge. You need to know. You need to have the knowledge about the resources which has been provided in Christ Jesus to you. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்பதை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Imagine if you're not aware. ஒருவேளை நம்ம அதை அறியாமல் இருப்போம் If you are not aware about your resources given in Christ Jesus, even though those resources has been given to you, what will happen? You will not benefit them or possess them. Why? Because you're not aware of it. Amen. Hallelujah. Hallelujah. Amen. இப்போ உங்களுக்கு வந்து $1 million தேவை இருக்குது, இல்ல $5 million தேவை இருக்குது. You have a need of $5 million. Amen. You need of $5 million and you come and ask me. Amen. Kumar brother say he needs $100 million. Okay. Amen. Let's think big, you know. Hallelujah. If that's the need. And I deposit that money into your account. Okay. Deposit பண்ணிடுறேன். Even though the money has been deposited in that account, you need to know that money has been deposited, right? Account. ஒருவேளை தெரியாம போயிருச்சுன்னு வைங்களேன், even though it's available in the account, you will not benefit from it because you're not aware of that money given to you. This is the state of Christians today. இப்படியாதான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். Sometimes this is the state of ourselves sometimes. சில நேரத்துல நாமும் கூட இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறோம். Even though the provision has been available, made available. தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்கிறார். We are sitting and lamenting here before God and say, Lord, why are you like this? Are you not seeing? Do you have no eyes? Oh, are you not listening to my prayers? This, that. We are so frustrated because of lack of awareness of the knowledge of our resources. தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிற காரியங்களை அறியாமல், தேவனே என் ஜெபத்தை நீங்க கேட்கலையா, தேவனே நீங்க பார்க்கலையா என்ற அநேக காரியங்களை நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். Even though the money is there in the account, பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இருந்தும் கூட, if you are not aware about it, என்னோட அக்கவுண்ட்ல பணம் இருக்கு என்ற அறிவும் அந்த நாலேஜ் எனக்கு இல்லாமல் போய்விடும் என்றால், that money will never benefit you unless you know that money is there. அந்த பணம் இருக்கு என்கிற அந்த அறிவு இல்லாத வரைக்கும் அந்த பணம் எனக்கு பயன் இல்லாமல் மாறிவிடும். So even though God has given you everything, அதே போலதான் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தும், you need to know what is that everything. அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். Only when you know that those things what has been given to you, that awareness to you, then you will start possessing them, right? தேவன் கொடுத்திருக்கிற எல்லா காரியத்தையும் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில நமக்கு சாதகமாய் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். That's what happens. Thanks be to God for the pulpit, you know. அப்படியாக தான் அந்த pulpitக்கு நம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். There are many things God tells us from this pulpit that know what has been made available for you and me. நமக்கு தேவன் கொடுத்து வைத்திருக்கிற காரியங்களை குறித்து அநேக காரியங்களை இந்த இடத்துல இருந்து நாம் பேசி விளக்கி நாம் அதை அறிந்து கொள்வோம். So we are looking into a top topic called manifesting spiritual reality. Amen. ஆவிக்குரிய உண்மைகளை எப்படி பகிரங்கமாய் வெளிப்படுத்துவது என்பதை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Amen. Hallelujah. 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 First key to manifest spiritual reality into physical reality is knowledge. ஆவிக்குரிய உண்மை இந்த ஜீவனுக்குரிய வாழ்க்கைக்கு உண்மையாய் மாற்றிக் கொள்வதற்கு முதல் திறவுகோல் தேவனை குறித்தான அறிவு. Amen. Amen. Psalms 82:5 says, சங்கீதம் 82:5 வசனம், they know not, neither will they understand. They walk in darkness. 82:5. 82:5. See, they do not know. When you don't know, you will not understand. They walk in darkness. All the foundation of the earth are unstable. Hallelujah. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். Amen. அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். Hallelujah. ஆமென். For you, the solution has already been made, provided for you. Only when you know, you will walk in the solution. Hallelujah.
பிரச்சனைக்குரிய தீர்வை தேவன் ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த தீர்வை நீங்கள் அறியும் பொழுது, அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியும் பொழுது அந்த தீர்வுக்குள்ளாய் நீங்கள் நடக்க So the money you are looking for, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பணம், it is already in the spirit world. ஆவிக்குரிய உலகத்துல அது நிஜமாய் So now you know, okay, it's in the spirit world. இப்போது ஆவிக்குரிய உலகத்தில் அது இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து You have கொள்கிறீர்கள். to transfer it from this world to your world. ஆவிக்குரிய உலகத்திலிருந்து என்னுடைய ஜீவனுக்குரிய உலகத்திற்கு அதை நான் கொண்டு வர வேண்டும். Amen. Hallelujah. ஆமென். That's what knowledge helps us to do. ஆகிய அதை கொண்டு வருவதற்காக தான் தேவ அறிவு நமக்கு உதவி செய்கிறது. Amen. Amen. So first key, what is the first key? முதல் திறவுகோல் என்ன? To bring this spiritual reality into physical reality. ஆவிக்குரிய உண்மையை ஜீவனுக்குரிய உண்மையாய் மாற்றிக் கொள்வதற்கு முதல் திறவுகோல் Light. வெளிச்சம். You know what is the second key? இரண்டாவது திறவுகோல், Amen. Second key is, now you know. Okay. Before that, so to know what you need to have, where do you possess knowledge? Word of God. Simple. Amen. You have will document. In this will, everything has been written what belongs to you. Amen. என்ன சொல்றாங்க தமிழ்ல வில்லுக்கு? சொத்து உயில். பத்திரமா உயில். உயில்ல வந்து யாராருக்கு என்னன்றத வந்து எழுதி வச்சிருக்கிறார். இது உயில். Amen. In this will book, everything has been written what belongs to you and me. இந்த சொத்து பத்திரமான இந்த வேத வசனத்துல எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் என்னெல்லாம் சொந்தம் என்பதை தேவன் இதுல எழுதி வைத்திருக்கிறார். Amen. This book says you are healed, your healing is already been provided. இந்த புத்தகத்துல உன்னுடைய சுகத்துக்கான எல்லா காரியத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன், நீ சுகமா இருக்கிறாய் என்று இது எழுதி வைத்திருக்கிறது. This will says you are already won the battle. Hallelujah. இந்த உயில்ல நீ உன்னுடைய எல்லா போராட்டங்களையும் நீ ஜெயம் பெற்றிருக்கிறாய் என்று எழுதி This will tells you what belongs to you and where is your position today. நீ யாரா இருக்கிறாய், உன்னுடைய ஸ்தானம் என்னவா இருக்குது என்பதை இந்த புத்தகத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. Amen. Hallelujah. Amen. Where to know what belongs to you? எனக்கு என்னெல்லாம் சொந்தம் என்பதை அறிந்து கொள்ள எந்த இடத்துக்கு நாம் போக வேண்டும்? We need to go to the word. Amen. தேவ வார்த்தை கொண்டுதான் அதை நாம் அறிந்து கொள்ள That's why it's so important for us to see the word, look the word, ponder the word. தேவ வார்த்தையை அறிந்து கொள்வதும் அதை தியானிப்பதும் மிக முக்கியமானதா இருக்கிறது. Hallelujah. 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 Knowledge about the word. தேவ வார்த்தை குறித்தான அறிவு. Psalms 119 verse 130. The entrance of thy words gives light. Hallelujah. 119 சங்கீதம் 130 வசனம். The word of God is light. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. Now imagine there is a dark room and millions of dollars and gold and all that you need for life and godliness has been kept in that room. ஒரு இருட்டான அறையில நமக்கு தேவையான எல்லா பணமும் எல்லா காரியமும் அந்த அறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. Simply like spirit room வெச்சுங்க. ஒரு ஆவிக்குரிய ரூம் என்று நம்ம உதாரணமா எடுத்துக்குவோம். அது இருள் நிறைந்த இடமா இருக்கிறது. Amen. For you to have access, for you to see what is in that room, you need what you need? Light. அந்த இருள் நிறைந்த அறைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு என்பதை பார்ப்பதற்கு நமக்கு என்ன தேவை? The moment you go and just on the light, immediately, amen, what happens? Darkness flee. Hallelujah. Amen. And light comes and you see what belongs to, what is there in that room. வெளிச்சம் வந்த உடனே, ஒளி வந்த உடனே அந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்கு என்பதை நாம் பார்க்க ஆரம்பிக்க முடிகிறது. Amen. So the word of God gives you that light. தேவ வார்த்தை தான் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. This word of God tells you what belongs to you. உங்களுக்கு என்னெல்லாம் சொந்தம் என்பதை தேவ வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமாய் சொல்லி தருகிறது. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. So now you know what belongs to you. உங்களுக்கு என்னெல்லாம் சொந்தம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Knowledge about the word of God. Hallelujah. தேவ வார்த்தை குறித்தான அறிவு. The first key is knowledge about the word of God, which is the light of God. முதல் திறவுகோல் தேவ வார்த்தை என்கிற அவருடைய வெளிச்சம் தான் நம்மை ஆவிக்குரிய உண்மைகளை ஜீவனுக்குரிய உண்மைகளாய் மாற்றிக்கொள்ள முடியும். Are you getting my point? Amen. Amen. Hallelujah. Hallelujah. The first key is knowledge. முதல் திறவுகோல் தேவனுடைய வார்த்தையின் அறிவு. Word. தேவ வார்த்தையின் அறிவு அல்லது வெளிச்சம்.
Second key. இரண்டாவது திறவுகோல் Second key is meditation. Hallelujah. தேவ வார்த்தை குறித்தான தியானம் செய்கிறது. Hallelujah. ஆமென். Meditating God's word. தேவ வார்த்தையை எப்போதும் தியானித்துக் கொண்டிருப்பது. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. For example, what do you mean by meditation? It means any thought which dominates you is called meditation. எந்த சிந்தனையெல்லாம் உங்களை மேற்கொள்ளுகிறதோ அதுதான் தியானம் செய்கிறது என்பதற்கு any thoughts which dominates you, எந்த சிந்தனைகளெல்லாம் உங்க மேலோங்கி நிற்கிறதோ அந்த சிந்தனைகள் தான் நீங்கள் தியானித்துக் கொண்டு. How to know whether this thought has been dominating you? இந்த சிந்தனை என்ன மேற்கொள்ளுகிறது, இது எனக்குள்ள மேலோங்கி நிற்குது என்பதை நம்ம எப்படி அறிந்து? You will always talk about it. அதை குறித்தே எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பீங்க. Amen. Amen. You will think about it. அதே நீங்கள் எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பீங்க. You will talk about it. அதை குறித்தே பேசிக் கொண்டிருப்பீங்க. You do things according to it. Hallelujah. அதுக்கு ஏதுவான காரியங்களை தான் நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. Which means you are meditating. Amen. அப்படி என்றால் உங்களை அறியாமலே நீங்க அந்த காரியத்தை தியானித்துக் கொண்டிருப்பீங்க. Second key to bring the spiritual reality into physical reality is meditating God's word. ஆவிக்குரிய உண்மைகளை ஜீவனுக்குரிய உண்மைகளாய் மாற்றிக் கொள்வதற்கு இரண்டாவது திறவுகோல் தேவ வார்த்தையை தியானம் செய்வது. First knowledge, you are aware about it. முதல் திறவுகோல் தேவ வார்த்தை, அது நீங்கள் நாம் அறிந்து. You are aware about it. Yes, these are things given to me. Okay, this belongs to me. You are aware about it. இவைகள் யாவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இவைகள் என்னுடையவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Next you ponder, next you meditate upon it. இரண்டாவது அந்த வார்த்தையின் மேல நாம் தியானம் செய்ய, அதே நாம் யோசித்துக் கொண்டிருப்பது, அதை குறித்தே நாம் பேசுவது, அதுதான் தியானம் செய்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. In Bible study we saw little things about meditation, right? நம்முடைய கடந்த வார பைபிள் ஸ்டடியில நாம் தியானத்தை குறித்து பார்த்தோம். Amen. Hallelujah. Amen. Unfortunately, or it's a sad thing to know that we Christians are forsaken the concept called meditation. உலகத்தான் தியானம் என்கிற அந்த காரியத்தை நாம் மறந்து போய் நம்மளுடைய தியானத்தை நாம் மறந்து போய் விட்டோம். Joshua 1:8. யோசுவா 1:8 வசனம். Joshua 1:8. யோசுவா 1:8. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளை எல்லாபடியும் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது எப்பொழுது? இரவும் பகலும் தியானம். இரவும் பகலும் எதை? அறிந்த காரியங்களை, வார்த்தையில் வழியா அறிந்த காரியங்களை நீ நினைக்கணும், பேசணும். ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க வார்த்தையில, இந்த தேசத்தை நான் சுகந்தரித்துக் கொள்வேன் நீ சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, வார்த்தையின் நான் நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். அதையே you think about it, talk about it, you meditate upon it. Amen. Hallelujah. 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 Then Bible says, then you will make your way prosperous. Amen. Amen. And then you will have good success. Amen. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாக நடந்து கொள்வாய். We saw it, I will say Deuteronomy 6 verse chapter 6 verse 6 to 8. உபாகமம் 6:6-8. How do you meditate? That's what I'm telling you. How do you meditate? நாம் எப்படியாக தியானம் செய்வது என்பதை நாம் பார்த்தோம். It says here, and these words which I command you today shall be in your heart. 7:8. You shall teach them, see? You shall teach them diligently to your children. To teach your children, you need to know it, right? Amen? Right? Yeah. You shall teach them diligently to your children, and shall talk of them when you sit in your house, when you walk by the way, when you lie down, when you rise up. This is what meditation is. You talk about it, think about it. When you go in, when you come in, you are talking about it. We are seeing the keys to transfer
spiritual reality into physical reality. ஆவிக்குரிய உண்மைகளை ஜீவனுக்குரிய உண்மைகளாய் மாற்றிக்கொள்வதற்கான திறவுகோலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. 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 Amen. So when you're talking about it, thinking about it. தேவ வார்த்தைகளை குறித்து நினைக்கும் பொழுது, அதை குறித்து பேசும் பொழுது, so where you think in your mind, right? Your thinking and your talking should align together. நம்முடைய மைண்ட்ல நம்ம காரியங்களை நினைக்கிறோம், அதையே நாம் பேசவும் ஆரம்பிக்க வேண்டும். நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, ஆனா பேச்சுல பார்த்தா என்னடா வாழ்க்கை இது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்ற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா you are not aligned, to your the word of God says that you are born to win. You see it, you know now. Amen. You think about it. You have to align. Your word should be, in the same slab. Hallelujah. நான் ஜெயிக்க பிறந்தவன் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், அதை நம்ம அறிந்து கொண்டோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைகளும் அதுக்கு ஏதுவான வார்த்தைகளா இருக்க வேண்டும். When you talk contrary to it or think contrary to it, நினைப்பது ஒன்று, பேசுவது ஒன்றா இருக்கும் என்றால் you will not benefit it. அது நமக்கு எந்த வகையிலும் சாதகமாய் நமக்கு பலன் கொடுக்காது. Very important actually. ரொம்ப முக்கியமான காரியம். So when I think this is what I am, நான் இப்படியாக தான் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது, அதை நான் சிந்திக்கிறேன். Challenges will come to you. சவால்கள் நமக்கு எதிர்கொண்டு வரும் பொழுது, telling that you are not who you are. No. நீ அப்படிப்பட்டவன் அல்ல என்ற சவால்கள் வரும் பொழுது, but still you overrule them and say no, I am who the Bible says I am. நாம் அதை மேற்கொண்டு அது உண்மை அல்ல, வேதம் நான் என்ன யாரா இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரோ அது ஆகியாக தான் நான் இருக்கிறேன் என்று நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிறது ஆமென் இதான். Hallelujah. This is what I believe and this is what is going to happen in my life. Amen. Amen. Very powerful. Amen. Amen. When you believe the word and stick to it, தேவ வார்த்தையை விசுவாசித்து அதிலே நாம் நிலைத்து நிற்போம் என்றால், what happens is the whole universe will start working in favor of you and me. உலகமே நமக்கு சாதகமாய், உங்களுக்கும் எனக்கும் சாதகமாய் கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். But the thing is, you need to know about it, believe it and start meditating upon it. நம்ம செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. வேதத்தை அறிந்து கொள்வது, அதை விசுவாசிப்பது, அதன்படி நாம் செய்ய ஆரம்பிப்போம். So what is the first key? முதல் திறவுகோல் என்ன? Knowledge. தேவ அறிவு. Light word. Amen. வெளிச்சம் என்று நாம் பார்த்தோம். Light knowledge word. அப்படி எடுத்துக்கங்க. Light knowledge word. வெளிச்சம், அறிவு, தேவ வார்த்தை. It is all together. Amen. எல்லாமே ஒன்றுக்கொன்று சேர்ந்த காரியம். Second key is இரண்டாவது திறவுகோல் meditation. தேவ வார்த்தையை தியானிப்பது. This is what plays a bridge role, which brings thinkingல இருக்கிறதை amen உங்க physical lifeல கொண்டு வரதுக்கு bridge ஆய் வேலை பண்ணுகிறது தெரியுமா? மெடிடேஷன் தான். மெடிடேஷன் is very powerful. Amen. Amen. Hallelujah. Hallelujah. That's why the enemy what has done is wiped out this concept called meditation from Christianity. Hallelujah. Hallelujah. But Bible, as we saw in Bible study, so many verses we took and we saw that everywhere Bible invites us to meditate upon God's word. தேவ வார்த்தையை தியானம் செய்ய வேண்டும் என்று अनेक இடத்திலிருந்து நாம் வேத வசனங்களை நாம் பார்த்தோம். Hallelujah. Amen. 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 So meditating God's word is so vital. தேவ வார்த்தையிலே தியானம் செய்வது மிக முக்கியமானது. Hallelujah. 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 Psalms 1 verse 1, Psalm chapter 1 verse 1 to 3. சங்கீதம் 1:1-2-3 வசனம். His delight is in the law of the Lord. Amen. Adana. Blessed is the man who walks not in the counsel of the ungodly. 3 போடுங்க சார். 3 போட்டுருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Amen. Amen. Hallelujah. So meditating upon God's word. Amen.
His delight is in the law of the Lord. He meditates on it day and night. Amen? Because meditation attracts spiritual world. ஆமென். தேவ வார்த்தை நாம் தியானம் செய்யும் பொழுது அது ஆவிக்குரிய உலகத்தை ஈர்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. You know, for meditation you need to make up time, right? There is so much involved in it. தேவ வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும். Why meditation is? Meditation makes you to focus on it. தியானம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? தேவ வார்த்தையின் மேல கவனத்தை செலுத்த சுகமான சொல்லி அப்படி அது நல்லதுதான் கன்ஃபர்ஷிங். பட் சம்டைம் யூ காட் டு சிட் இன் தி ரூம் and start thinking about I'm healed by the stripes of Jesus. I'm healed by the stripes of Jesus. I refuse to let my body be subject to any form of illness or diseases. I refuse to be sick because I'm healed by the stripes of Jesus. This thing which is pondering, this thing which is hurting me will not hurt me anymore because I'm healed by the stripes of Jesus. His stripes has removed my pain. His stripes have removed my sickness. His stripes, hallelujah, I demand, based on His stripes I demand this hurt, this pain to leave my body. So, see, meditation helps you to do these things. I'm healed by the stripes of Jesus. Very easy, yes, easy. But meditation makes you to focus on what you're trying to believe and say. Hallelujah. Amen. See, we need to take time. This should be our routine in our life. Hallelujah. Go into the room and sit. Take one single verse. Amen. So Deepak on the 2:8, Psalms 2:8 Mari. God has given me nations to as my inheritance. Ask, I will give you nations. அது எடுத்துன்னு போய் உள்ள உட்கார்ந்து ரூம்ல just Lord, you have told, ask, I will give you nations. Right? Yes, Lord. Here your word says, I know that if I ask, I know that you will give me nations. Now based on this scripture portion, Lord, I want this nation of God as my inheritance. That's focus. That's powerful. God will never deny such prayers. Amen. Hallelujah. Hallelujah. What meditation does this thing is allow you to focus on this thing. தியானம் என்ன செய்கிறது? தேவ வார்த்தை இன்னும் கவனம் செலுத்தி நாம் ஆராதிக்க நமக்கு அது உதவி செய்கிறது. No, it is like, you are paying a price. Meditation allows you to pay the price. தியானம் செய்வதன் மூலமாய் நாம் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தும்படி அது நமக்கு உதவி செய்கிறது. Amen. Amen. Hallelujah. 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 So we are going to see more about meditation Bible study, which I am not able to stand here and talk about. தேவ வார்த்தை குறித்த தியானம் என்ற தலைப்பை நாம் இன்னும் அதிகமாய் பைபிள் ஸ்டடியில பார்க்க போகிறோம். Amen. Amen. So what is the first key? முதல் திறவுகோல் என்ன? Light, knowledge, word. வார்த்தை என்கிற தேவ வார்த்தையின் அறிவு என்கிற வெளிச்சம். Second key is meditating on that knowledge. பெற்றுக்கொண்ட அறிவை குறித்து தியானம் செய்து meditating on that word. தேவ வார்த்தை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இத ரெண்டு செஞ்சிட்டாவே போதும். Amen. Spiritual things will start in, you put those spiritual things in motion to get into the physical world. Hallelujah. ஆவிக்குரிய உண்மைகளை ஜீவனுக்குரிய உண்மைகளாய் மாற்றிக்கொள்ள இந்த ரெண்டு திறவுகோல் நமக்கு Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Very powerful. Amen. Very powerful. மிக வல்லமையான சத்தியங்களா இது இருக்கிறது. When we do these two things is enough. இந்த ரெண்டு காரியங்களை செய்தால் மட்டும் போதும். When you start seeing the invisible thing, காணக்கூடாத உலகத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். and ponder on those things, அதை குறித்தான காரியங்களை தியானம் செய்யும் பொழுது nothing will be impossible for you and me. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அசாத்தியங்கள் என்ற வார்த்தை இருக்காது. Hallelujah. Amen. Did you get something from today? Did you get something today? Amen. Amen. Did you get something today? Hallelujah. It is your job and my job. It's your responsibility and my responsibility to transfer all. See, the sad truth is, let me tell you something. Even though God has provided everything, not everything will automatically come into your life and my life. தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருந்தும் எல்லாமே தானாக உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வந்து விடாது. $1 million கொடுத்துட்டாரன் டப்புக்குன்னு வந்து உங்க வீடு திறந்த உடனே டப்புக்குன்னு உங்க வீட்டில் போய் பீரோல பார்க்க முடியாது. அதை நீங்க
அப்படியும் சில நேரத்தில் வேலை செய்கிறார். மிரக்கிள்ன்ற கான்செப்டில் அப்படியும் செய்கிறார் சில நேரத்தில். ஆமென். பட் காட் டஸ் நாட் வாண்ட் அஸ் டு live in miracles. He wants us to make miracles வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, miracles is for children அப்படின்வாங்க. miracles for children, not for grown ups. Amen. God wants you to grow up. Amen. எத்தனை பேர் miracles அனுபவிச்சிருக்கிறீங்க? Yeah, sometimes daily அனுபவிக்கிறோம். Amen. Hallelujah. Amen. So two things we learned today based on this concept called how to transfer, how to manifest spiritual reality in physical reality. Transfer them. First thing is knowledge, light. Second thing is meditation. Amen. Amen. Hallelujah. Take time this week. Take few scripture portions related to your problem or related to what you are looking for. Just take one verse எடுங்க. ஒரு verse எடுங்க போதும். This is your homework. இதான் homework உங்களுக்கு. அடுத்த வாரம் கேட்பேன் நான். Amen. ஒரு word எடுங்க. Let me tell you, it's powerful. Universe will start working for you. That's how God has made it happen. That's what God has made it. Amen. Amen. கம்பெனியை மாற்றி விட்டுருவாரு. ஹalleluya. கம்பெனியை தலைக்கெல்லாம் திருப்பி விட்டுருவாரு. ஹalleluya. உனக்காய் நமக்காய் தேவன் சகலவற்றையும் செய்ய. The moment you are involved spiritually to God, because our God is spiritual, the moment you interact with Him spiritually, when you do these things, you are interacting with Him spiritually, you are dealing spiritually. Hallelujah. You are engaging spiritually. The moment you engage spiritually, you are unstoppable. Amen. That thing that you are looking for will come to pass in your life and my life. It will happen. It should happen. That's how it is. Amen. Hallelujah. God bless you all. As we are run out of time, I would quickly call upon Rachel to come forward and lead us into offering session. And next week I'll be continuing and I'll be finishing this next week. When Rachel comes, I would like to invite you to take your offerings, tithes and offerings in your hand. Take it, ஒரு பாயிண்ட், அதாவது ஃபோக்கஸ் பண்ணி சில விஷயத்தை செய்யணும் நான் விரும்புகிறேன் பாருங்க. Hallelujah. That's what it is. Amen. Take it. Let's sow into the kingdom of God. Make own. Hallelujah. Thank you. Amen. Come, Rachel. Let's all repeat this faith confession. The Bible says God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seed to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Father God, in the name of Jesus, we come before the throne of grace this morning, Lord. Thank you for ministering to us this morning through your word, O Lord. Yes, oh Father God. Thank you, Lord, that we have a part to play, participatory role. We pray that we will be strengthened this morning, Lord, to play our role, oh Father God, in manifesting spiritual reality into physical reality, oh Father. We thank you for the word which gives us the knowledge and understanding, Lord, and the resources made available for us, Lord. And this morning we pray, Lord, in the name of Jesus, not one good thing we shall lack, O Lord. No. We will take what belongs to us in Jesus' name, O God. And we thank you, Lord, for the provision which has already been provided. Even before our need arise, the provision for our need has been made available in the spiritual world, O Lord. We know it, O God. It is there. Thank you, Holy Spirit, that you are with us to help us to transfer those spiritual reality into physical realities. Thank you. Also thank you for each and everyone who sowed the tithes and the offerings.
as they part of obedience, as they have come forward to sow in midst of their abundance, in midst of their lack, they have come to obey your word, to sow, Lord. And we pray in the name of Jesus, every hand which has sown this morning will reap abundance of harvest. In Jesus' name, I declare and decree, not one good thing they will lack, Lord. There will no be a financial lack in their lives. No, we cancel every lack of finance in Jesus' name. We speak a breakthrough in finance, oh God. In the name of Jesus, oh God. Hallelujah. We speak miracle money to appear. Hallelujah. Oh, hallelujah. Oh, we thank you for the hands which sow. Bless the hands, Lord. We pray that you will strengthen us more, that we may give more, sow more. சிறிய கொடுக்கிறவன் சிறிய அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது போல ஆண்டவரே, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நாங்கள் பெருக அறுக்க விரும்புகிறோம். Lord, we want to have abundance of harvest, Lord. Not a small harvest, abundance of harvest, oh God. Thank you, Lord. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Let's bow down for the benediction. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, sweet fellowship and communion of the Holy Spirit lead us, help us to transfer all spiritual realities into physical realities. In Jesus' name, amen, amen, amen. Hallelujah, hallelujah. So this Friday we will be having our Bible study as usual. We have been pondering on a very powerful subject called meditation. Last Bible study was so powerful. So many things where we are able to ponder, and this week we'll be continuing on the same topic called meditation, more deeper things. Amen. We are going to speak and study about it. Hallelujah. Which will begin at 7:30 p.m. It will be in our 17 Agland Avenue, in the same premises where we have been doing it in person, unless we have been notified, it is in Zoom. Unless it's going to be in person, it will be great that if you can make up in person, that will be very great and a great blessing and encourage to each us. Hallelujah. That's it. Only Bible study. Okay. God bless you all. Thank you. See you all on the Bible study and coming Sunday service. God bless you all. Thank you.